யுன்சேரி தன்னோட தான் இருக்கான்னு சொன்னாலும் யுன்சேரியோட அண்ணன் நம்பவே மாட்டாரு. அதனால சொங்ஜோங் அவ காஃபி குடிக்கிறத போட்டோ எடுத்து அவங்க அண்ணனுக்கு அனுப்பியிருப்பான். போட்டோலயும் இது யுன்சேரி மாதிரி யாரோ ஒருத்தரா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அவர் எப்படியாவது நம்ப வைக்கிறதுக்காக இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத கால் கட் பண்ணாம சொங்ஜோங் அவங்க அண்ணனை கேட்க வச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப யுன்சேரி தன்னோட அப்பா கிட்ட அவ உயிரோட இருக்கிற விஷயத்த சொல்லி ஏற்கனவே பிளான் பண்ண விஷயத்த அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு சொன்னது அவங்க அண்ணன் கரெக்டா போர்ட் மீட்டிங்க பத்தி தான் இவ சொல்றான்னு புரிஞ்சுக்கிறாரு. அங்க இருந்து யுன்செரியும் சொங்ஜோங்கும் பேசிக்கிட்டே கொஞ்சம் தூரம் நடந்து வராங்க. கரெக்டா கேப்டனும் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் சாப்பிட்டுட்டு கிளம்புறப்போ கேப்டன் அவங்கள வழி அனுப்பிட்டு யுன்செரிய கூட போய் கூட்டிட்டு வந்துடலான்ட்டு கண்காணிச்சுட்டே இருக்கிறாரு. கொஞ்ச தூரம் போயிட்டே இருந்தவங்க திடீர்னு மொத்தமா காணாம போயிடுவாங்க. கேப்டனுக்கு லைட்டா பதட்டம் ஆயிடும். சியோதனோட தாய் மாமா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தாலும் அங்க இருந்து அவரு கிளம்பி வந்துருவாரு. கிட்டதான் யுன்செரியும் சொங்ஜோங்கும் நடந்து போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட கேப்டன் கொஞ்சம் ரிலாக்ஸா யுன்செரி அவங்க கூட பேசிக்கிட்டே போறத ஏக்கமா தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்காரு. அவங்க பேசிக்கிட்டே போறத கேப்டன் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஒரு பஸ் வந்த பிறகு யுன்செரியும் சொங்ஜோனும் அந்த பஸ்ஸை தாண்டி போகவே இல்லை. கேப்டனுக்கு சடனா எங்கடா போயிட்டாங்கன்ற ஒரு பதட்டம் வந்து அவங்க 2 பேரையும் தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவங்க 2 பேரும் நடந்து ஒரு பிரிட்ஜ் மேலே ஏறி வேற ஒரு இடத்துல பேசிக்கிட்டே போகிறப்போ ஒரு ஆஃபீஸர் வந்து அவங்கள மடக்கிறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நார்த் கொரியாவோட கொடியை ஒரு குட்டி பேட்ச் மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸில் குத்தி இருக்கணும். இவங்க 2 பேரும் அது போட்டு இல்லாதனால உங்களுக்கு கொரியன் தெரியுமா, நீங்கள் எதுக்காக இது போடாமல் இருக்கீங்கன்ட்டு அந்த ஆள் கேட்குறான். அப்போ சொங்ஜோங் ரொம்ப சாமர்த்தியமா அவன் பிரிட்டிஷ் ரிட்டன்னு சொல்லி அவனோட பாஸ்போர்ட்டை காட்டி தப்பிச்சிடுறான். ஒரு வழியா இவங்களை தேடி கண்டுபிடிச்ச கேப்டன் யுன்செரி கிட்ட டைம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பணும்னு சொல்லி கூட்டிட்டு வராரு. ஆனா கேப்டனை பார்த்த அடுத்த செகண்டே யுன்செரி புரிஞ்சுக்கிறான் கேப்டன் ஏதோ பேனிக் ஆயிருக்காருன்ட்டு. எதனால நீங்க டல்லா இருக்கீங்கன்னு கேட்க கேப்டன் நீ கொஞ்ச நேரம் காணாம போயிட்ட அதனால டென்ஷன் ஆயிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அப்ப நான் உங்க கண் பார்வையிலே இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு யுன்செரி கேட்க கேப்டன் நீ என் கண்ணு முன்னாடி இருக்கிறவர்களும் நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படின்னு சத்தியம் பண்றாரு. அந்த இடமே கொஞ்சம் எமோஷ்னலா மாறவே யுன்செரி மூட மாத்துறதுக்காக கொஞ்சம் என்ன ஏதாவது ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறீங்களா, நான் பீர் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஏக்கமா கேட்க கேப்டனும் சரி வா போலான்னு கூட்டிட்டு போறாரு. ஹோட்டலில் யுன்செரி பீரும் சிக்கனும் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடலான்னு உட்காடுறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்னோஃபால் விழுது. சவுத் கொரியாவில் ஒரு பழக்கம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்னோஃபால் யார் கூட பார்க்குறோமோ அவங்க கூட தான் நமக்கு கல்யாணம் ஆகுன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கிறதுனால யுன்செரி இந்த மாதிரி நம்மளுக்கும் ஆச்சுன்னா நம்மளுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை தான், 2 நாடு தாண்டி வந்து எப்படிங்க குடும்பம் நடத்துறதுன்னு யுன்செரி கேட்க கேப்டனும் ஆமாம் பெரிய தலைவலி ஆயிடும்னு சொன்னதும் யுன்செரி டக்குன்னு அப்செட் ஆயிடுவா. கேப்டன் என்ன நீ சந்தோஷமா இருக்க திடீர்னு சோகமா ஆகுற, உனக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்க யுன்செரி சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் கேப்டனோட தோல் மேலே சாஞ்சி அப்படியே படுக்கிறா. கேப்டன் அவளை கொஞ்சம் லைட்டாக தள்ளி விட இந்த குட்டி மூஞ்சி உங்களுக்கு வெயிட்டாக இருக்க போதா கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. கேப்டன் அவளை அப்படியே பார்க்குறாரு. இல்லை நான் கொஞ்சம் சோகமாக இருக்கேன், எனக்கு இங்கேருந்து போகணும் ஆனால் போக விருப்பமும் இல்லை அப்படின்னு யுன்செரி சொல்கிறா. கேப்டன் புரிஞ்சுக்கிட்ட அமைதியாக இருக்காரு. இங்கே அதே ஸ்னோஃபால்லையே யுன்செரியோட அசிஸ்டண்ட்டும் அவனோட ஃப்ரெண்டும் அவள் பேசின அந்த வாய்ஸ் ஓவரை அவங்க அண்ணன் கிட்ட ஒரு பென் டிரைவ்ல கொடுத்ததா சொல்லிக்கிறாங்க. இவங்களும் அவள் வரப்போறத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யுன்செரி அண்ணனும் வேற விஷயத்த பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சொங்ஜோங்கோட மேனேஜரை கூப்பிட்டு வச்சு யுன்செரி அங்கேருந்து வரவே கூடாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ எவ்வளோ காசு வேணுமோ நான் கொடுக்குறேன், சொங்ஜோங் ஏமாத்திட்டு போன காசையும் அவன் திருப்பி தர தேவையில்லைன்ற விஷயத்தையும் சொல்றான். இந்த விஷயத்தெல்லாம் சொங்ஜோங்க்கு புரோக்கர் சொன்னதும் சொங்ஜோங்க்கு ஒரு புது ஐடியா வருது. சொல்கங் கிட்ட ஹெல்ப் கேட்டோம்னா இந்த விஷயம் சீக்கிரமா முடியும் அப்படின்ற பிளானை போட்டுடுறாங்க. சொல்கங் மேல அந்த 4 பேர் செத்து போன கேஸ் இருக்கிறதுனால அவனை இன்ட்ரோகேட் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அங்கே அவன் பயமே இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக அவங்க கொடுக்குற சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு வந்த ஆஃபீஸர் கிட்ட திமிரா பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் எப்படி ஒருத்தனால பண்ண முடியும்னு அந்த ஆஃபீஸருக்கு டவுட் வந்து நீ யாருன்னு கேட்கவே அவன் உடனே இவர் எப்பயோ வாங்கின லஞ்சத்தை சொல்லி நீங்கள் என்ன எப்போ வாங்கினீங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸும் என்கிட்ட இருக்குது, நீங்கள் மட்டும் இல்லை உங்களை விட இருக்கிற பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாரோட டீட்டெயிலும் என்கிட்ட தான் இருக்குது, ஏன்னா கிரவுண்ட் ஒர்க் நான் தான் எல்லாருக்கும் பண்ணி கொடுத்தேன், ஆனால் நான் பண்ணேன்னு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்கங் சொல்லவே அந்த ஆஃபீஸர் ஆடி போயிடுவார். இதுக்கு மேலே இவனை ரிலீஸ் பண்ணாம இருக்க முடியாதுன்ற காரணத்தினால ரிலீஸும் பண்ணி அனுப்பிடுறாரு. சொல்கங்க தூக்கி வளர்த்த ஆஃபீஸர் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பிளாக் மார்க் வரக்கூடிய ஒரு கேஸ்ல எப்படி உன்னை உயிரோட வெளியே விட்டாங்கன்னு கேட்குறாரு. ஆனா அவன் சொல்லுவான் நீங்க என்னோட ஃபேமிலியில ஒருத்தர், அதனால இந்த விஷயத்துல இதுக்கு மேல நீங்க தலையிடாம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லவே அந்த ஆஃபீஸரும் ஒதுங்கிக்கிறாரு. அங்க இருந்து நேரா கிளம்புன சொல்கங் சொங்ஜோங்க போய் மீட் பண்றான். அப்ப யுன்செரியோட போட்டோவை கொடுத்து இவளையும் இங்கேயே ஸ்டே பண்ண வைக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்ன்ற டீட்டெயில்ஸை கேட்க சொல்கங் டக்குன்னு ஷாக் ஆயிடுவான். இவளை எப்படி உனக்கு தெரியும்னு.
சொங்ஜங்க்கு அதை விட ஷாக்கா இருக்கும். டுவெல்கங்க்கு எப்படி இவ்வளவு தெரியும்னு. ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போது நம்ம யோசிச்சுட்டு இருக்கப்போ ஊரை விட்டுட்டு போற விஷயத்த யுன்செரி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. அவங்களும் சியோதனுக்காக தான் நீ போறியான்னு கேட்க இவளும் ஆமா தனக்கு கேப்டனோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம காதல்ன்றது ஒன்னா வாழ்றது இல்ல, பிரிஞ்சு போனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறது தான் பஞ்ச் டைலாக் சொல்லிடுறா. இவங்களும் இவளோட காதல் எவ்வளவு புனிதமானதுன்னு பேசிக்க அப்ப வயர் டைப்பிங் ஆபீசரோட ஒய்ஃப் சொல்வாங்க, நீங்களும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல இங்க மத்த எல்லாரும் அவளை மோட்டிவேட் பண்ற மாதிரி நீங்க கேப்டன் முன்னாடி வாழ்ந்து காட்டியே ஆகணும்னு சொல்றாங்க. இந்த டுவெல்கங் வயர் டைப்பிங் ஆபீசர் கிட்ட யுன்செரியோட போட்டோவை காட்டி இவ தான் யுன்செரின்ற விஷயத்தையும் இவளோட அண்ணன் இங்க இருந்து வரவே கூடாதுன்னு சொன்ன விஷயத்தையும் வயர் டைப்பிங் ஆபீசர் கிட்ட சொல்றான். அவரும் நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு கேட்க எப்படியும் இன்டர்நேஷனல் ஃபிளைட் ஏறி போகணும்னா இந்த ஒரு ரூட்ல தான் போகணும், அதனால அந்த ரூட்ல நான் ஏதாவது பிளான் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். இவருக்கு லைட்டா பயமா இருந்தாலும் அவன் முன்னாடி காட்டிக்க மாட்டாரு. யுன்செரி இங்க ஃபேர்வெல் பார்ட்டிக்காக ரெடி ஆகிட்டு இருப்பா. இவ நாளைக்கே போக போறதுனால இவளுக்கு இவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஒரு நாள் பிக்னிக் போகணும்னு ஆசை இருக்கு. இதை கேப்டன் கிட்ட சொன்னதும் அவரும் எல்லாருக்கும் லீவும் பெர்மிஷனும் வாங்கி தரேன்னு சொல்ல சீசு ஓவரா சீன் போடுறான், நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு. ஆனா ஃபர்ஸ்ட் ஆளா அவன் தான் அங்க வந்து நிக்கிறான். கேப்டனை தவிர மீதி 4 பேரும் வந்துடுறாங்க. ஆனா கேப்டன் எங்கன்னு யுன்செரி கேட்க அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு வங்பங் சொல்றான். கல்யாண வேலையா பிஸியா இருக்காரோ என்னவோன்ட்டு நக்கலா யுன்செரி சொல்லிக்கிட்டு அவங்க கூட நடந்து போறா. இவளுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்னு தெரியல. ஆனா அவங்க கூட்டிட்டு போன இடம் ஒரு நதிக்கரைக்கு பக்கத்துல இருக்கிற காஞ்சு போன புல்வெளி. இந்த இடமும் கொஞ்சம் லைவ்லியா தான் இருக்கு, அங்க பாருங்க பன்னிக்குட்டியெல்லாம் மேய்துன்னு சொல்றா. ஆனா அந்த பன்னிக்குட்டியை தான் கொலை பண்ணி இவளுக்கு டின்னர் கொடுக்க போறதா அவங்க சொன்னதும் இவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடும். கண்ணெதிர்க்கவே அது உயிரோட இருக்கிறத பார்த்துட்டேன், இப்ப என்னால அதை கொலை பண்ணி சாப்பிடலாம் முடியாதுன்னு யுன்செரி சொல்றா. இதெல்லாம் ஒரு லாஜிக்கான சீசு சொன்னாலும் அவளோட எமோஷன்ஸை மதிச்சு அந்த நதிக்கரையிலே மீன் பிடிச்சி நண்டு பிடிச்சி அவளுக்காக சமைச்சும் கொடுக்குறாங்க. கேப்டனுக்காக யுன்செரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க கூட நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்றா. அப்ப சீசு இவளுக்காக கவிதைலாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆணி அடிச்சா செவுத்துல இறங்கும், காத்தடிச்சா பூவெல்லாம் மணக்கும், ஆனா இவ மனசு மட்டும் இவ இஷ்டத்துக்கு பொறுக்கும். சுட்டாலும் சாகாதவ, திட்டினாலும் கண்டுக்காதவ, இவ ஒரு தொல்லை, இவளுக்கு எண்டு காடே இல்லை. இப்படி திட்டுற மாதிரியே சீசு சொல்லிட்டே இருக்க யுன்செரி கடுப்பாகி போதும் நானே பாத்துக்கிறேன், இதுக்கு மேல நீ ஒன்னும் படிக்க வேணான்னு சொல்றா. ஆனா சீசு கண்டுக்காம கண்டினியூ பண்றான். இவ்வளோ டார்ச்சர் பண்ண நீ இனிமே ஒரு ஹெல்ப் பண்ண, நீ பத்திரமா உடம்ப பார்த்துக்கோ, லைஃப்ல சந்தோஷமா இருந்துக்கோ, எங்க வேணா போய்க்கோ, ஆனா எங்களை மறக்காம இருந்துக்கோ, பார்டர்ல மாட்டினா மாட்டு, இந்த அண்ணன் பேரை சொல்லிட்டு திரும்பி பார்க்காம ஓடு அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். என்னதான் அப்பப்போ அடிச்சுக்கிட்டாலும் சீசுவும் யுன்செரியும் ஒரு தனி பாண்டை தான் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. சீசும் அவனுக்கு தெரிஞ்ச மொழியில அவளுக்காக கவிதைன்ற பேர்ல ஒரு விஷயத்த சொன்னாலும் யுன்செரி புரிஞ்சுக்கிறா அவனும் அவளை ரொம்ப மிஸ் பண்ண போறாங்கிறத. யுங்தோங் ரொம்ப இன்னோசென்ட்டா இதுக்கப்புறம் நம்மலாம் மீட் பண்ண முடியாதுல, கடைசியா எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களான்னு கேட்குறான். யுன்செரியும் அதுக்கு சரின்னு சொல்லி பாட ஆரம்பிக்கிறா. அந்த பாட்டு வரியெல்லாம் நான் இங்கேருந்து போகிறேன், இந்த ஊரை விட்டு போகிறேன், இந்த காற்று மணல் இது எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன், ஆனால் உன்னோட அழகான முகத்தை மறக்க முடியாமல் போகிறேன்ற மாதிரி வருது. கரெக்டாக அவள் அந்த வார்த்தையை சொல்கிறப்போ கேப்டன் அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. அவர் முகத்தை பார்த்துக்கிட்டே அவளும் பாடி முடிக்கிறா. அவள் இருந்த வரலும் கேப்டனோட வீடு ரொம்பவே லைவ்லியாக இருந்திருக்கு. அவள் வளர்த்த தக்காளி செடியும் இப்போ வளர்ந்துருச்சு. அடுத்த நாள் விடிய காலையிலேயே யுன்செரி கிளம்ப கேப்டன் நீ போயிட்டு வா, நான் உன் கூட வரமாட்டேன்னு சொன்னதும் யுன்செரிக்கு கொஞ்சம் சோகம் அதிகமாகுது. அட்லீஸ்ட் ஒரு ஹக் பண்ணி நீங்க என்னை வழி அனுப்பலாமேன்னு கேட்க கேப்டன் டீசெண்டா கை மட்டும் குலுக்கி அனுப்புறாரு. இவங்களில் ஒருத்தராக மாறின ஒயர் டைப்பிங் ஆஃபீஸர் யுன்செரி கிளம்புற விஷயத்த கேட்டு தேம்பி அழறாரு. ஆனால் வேலைக்கு துரோகம் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால டுவெல்கங்க்கு கால் பண்ணி யுன்செரி கிளம்பிட்டான்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. சோகமா அங்கிருந்து கிளம்பின யுன்செரி வங்பங் கூட ஜீப்ல போய்கிட்டு இருக்கா. ஆனா இவங்கள அடிச்சு கொள்றதுக்காக எப்பயுமே ஆள் அடிக்கிற அந்த ட்ரக் வண்டி அந்த இடத்துக்கு வருது. இதை பார்த்து வங்பங் டென்ஷன் ஆகுறான். யுன்செரியும் பதட்டம் ஆகுறா. ஒரு வண்டி வந்தா ஏதாவது சமாளிச்சு ஓட்டிடலாம், ஆனா 2 வண்டி எதிர்க்கவும் பின்னாடியும் வருது. எங்க இருந்தோ வந்த பைக்கர் முன்னாடி வந்த வண்டியோட டயரை கன்னால சுட்டு பஞ்சர் ஆக்குறாரு. முன்னாடி வந்த ட்ரக் கிட்ட இருந்து தப்பிச்சு வங்பங் யுன்செரியை கூட்டிட்டு போக ட்ரை பண்றப்போ பின்னாடி இருந்து வந்த ட்ரக்கை அவங்களே இடிச்சிருது. இடிச்சதுனால வண்டி ரிப்பேர் ஆகி ஸ்டாப் ஆகுது. டோரும் லாக் ஆகுது. டோர் ஓபன் பண்ணி யுன்செரி தப்பிச்சு போலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா பின்னாடி இருந்து வந்த ட்ரக் அவங்கள இடிக்கிறதுக்கு கிட்டவே வந்துடுது. அப்ப அந்த பைக்கர் மறுபடியும் யுன்செரியை கிராஸ் பண்ணி போய் அந்த ட்ரக்கு முன்னாடி பைக்கை கீழே தள்ளிட்டு அவரும் கீழே விழறாரு. அப்பதான் யுன்செரிக்கு அந்த பைக்கர் வேற யாரும் இல்ல கேப்டன் தான் புரிஞ்சுக்கிறா.
கீழே சரிஞ்சுக்கிட்டே போன பைக் ட்ரக்ல இடிச்சு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. கேப்டன் பெட்ரோல் பங்க்லயே கன் வச்சு சுட்ட அந்த வண்டியை எரிக்க விட்டுறாரு. எரிச்சு வெடிச்சாலும் அந்த வண்டியில இருந்து தப்பிச்சு வந்த ஒரு ஆபீசர் யுன்செரிய கன்னால சுடுறதுக்கு ட்ரை பண்றான். இதை பார்த்த கேப்டன் தன்னோட ஷோல்டர்ல அந்த குண்டடியை வாங்கிக்கிறாரு. அடுத்து வங்பங் இவனை தடுக்கிறதுக்காக ட்ரை பண்றான்னு தெரிஞ்சதுமே அவனோட முட்டியிலையும் சுட்டு கீழே விழ வச்சுட்டு யுன்செரிய கொலை பண்றதுக்கு மறுபடியும் டார்கெட் பண்றான். கேப்டன் வலியோடையே கன் எடுத்து அவனை சுட்டு கீழே தள்ளிடுறாரு. இந்த இடத்துல கேப்டன் இப்ப மயங்கியும் விழுந்துடுறாரு. யுன்செரிக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பதட்டத்தோட இருந்த யுன்செரிக்கு அடுத்து என்ன ஆச்சு, அவ தப்பிச்சு போனாலா இல்லையா, இல்ல ஜுவல்காங் கிட்ட மாட்டிக்கிட்டாளா அப்படிங்கிற எல்லாத்தையும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். டெய்லி மதியானம் 1 மணிக்கு உங்க கீர்த்தி வாய்ஸஸ் சேனல்ல கிராஷ் லேண்டிங் ஆன் யூ சீரிஸ் ரிலீஸ் ஆகும். மிஸ் பண்ணாம பாருங்க. இங்க ஒருத்தர் அவரோட காதலி உயிருக்கு ஆபத்து இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட அசிஸ்டன்ட் கூட பிளான போடுறாரு. அவ கிளம்பி போறப்போ இவர் கூட வராம அசிஸ்டன்ட் கூட போகணும்னு சொல்றாரு. இவர் சீக்கிரட்டா யாருக்கும் தெரியாம பைக்ல இருக்க ஸ்ப்ரிங் எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆர்மில கடன் வாங்கி புல்லட்ஸும் வாங்குறாரு. தன்னோட காதலிக்கே தெரியாம அவ பிளைட் ஏற போற வழியில இவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராரு. அந்த நேரத்துல அவங்கள இடிக்கிறதுக்காக ஒரு பெரிய வண்டி அங்க வந்து சேருது. அந்த வண்டி தன்னோட காதலியை இடிக்காம இருக்கிறதுக்காக அவர் என்ன பண்றாருன்றத கீழே இருக்க லிங்கை பிரஸ் பண்ணி பாருங்க.